நான் ஒரு சத்தியம் பேசினேன். எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி உங்கள் வாழ்நாளில் நீ எப்போதும் கிடைக்க விடமாட்டேன் என்று சத்தியம் செய்தேன். அது கிடைக்கல. இப்ப சொல்றேன், ஒரு போதும் உங்களை வெல்ல விட மாட்டேன். நான் வெல்வது வீழ்வதல்ல பிரச்சனை, உங்களை வீழ்த்துவதான் எனக்கு இருக்கிற முதன்மை நோக்கம். ஏன் நாட்டை நான் ஆளுங்கிறது என்னோட அடிப்படை உரிமை. நீ இத்தனை பேர் ஆண்டுட்டீங்களா, ஒரு தடவை நீ ஆள விட்டு பாருங்க. இந்த பூமியின் சொர்க்கம் அது மாறுதான். திரும்ப திரும்ப இந்த இனவாதி இனவாதி இது இனவாதம்னா அப்ப நாங்கள் திராவிட பக்கவாதமா முடக்குவாதமா சுண்டுவாதமா அப்படின்னவாதம். ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல. நான் பிரபாகரன் மகன்டா. நீ தலைகளா நின்று தண்ணி குடி. நீ இன்னும் 1000 பேரை போட்டு எதையும் எழுதிப்பாரு. என்னை ஒண்ணு என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க சிவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. அவ்வளவுதான். கருப்பு என்பது என் அன்பு தம்பி தங்கைகளை தெய்வத்தின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். தலைமுறையினர் புரிந்து கொள்ளணும். இது ஓட்டுக்கான ஆட்கள் இல்ல, நாங்க இந்த நாட்டுக்கான ஆட்கள். நான் வாக்கு பிச்சை கேட்கறது இல்ல, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை தான் கேட்டு வர்றோம். தந்தா தா தர்றேன்னா போ. எனக்கு ஓட்டு போடல ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் மூச்சு இருக்கு, முச்சந்தில கத்திட்டு செத்து போவேன். ஆனா நிம்மதியாச்சா நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எல்லோருமே தமிழர் ஆயிட்டாங்கிறாங்க. அப்ப நாங்க 40 விழுக்காடு இருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய பாடத்தை படிக்க வாய்ப்பு எடுக்க வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு. அவன்லாம் யாரு? அவன்லாம் யாரு? இதை யார் சொல்லணும்? யாரையெல்லாம் தமிழர் அப்படின்னு நீங்க வரையறை செய்வீங்க? தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறை செய்வீங்க? தமிழர்கள் இவர்கள் தான் அப்படின்ற சர்டிபிகேட்டை கொடுக்கிறது திரு சீமான் தானே? அப்ப என்கிட்ட கல்வி கட்டி இல்ல, அயோக்கிய நாய்களா? யாரெல்லாம் தமிழன் கல்வி கட்டியா அயோக்கிய நாயே? நீ வருத்தவா? என்னை விமர்சிப்பார்கள், நான் அதை பத்தி கவலையே இல்லை. ஆபிரகாம் லிங்கன் நம்ம கற்றுக் கொடுக்கிறான், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிறான். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. இதுதான் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். வளைந்து விட்ட ஆணியை எவனாவது அடிப்பானா? எவனாவது அடிப்பானா? ஒரு ஆணி வளைஞ்சிருச்சுன்னா அடிப்பானா? எந்த ஆணியை அடிப்பான்? நேராக எந்த ஆணி நிற்கிறதோ அந்த ஆணியைத்தான் அடிப்பான். நாம் சமரசமின்றி, சற்றும் தளர்வின்றி, வளைவின்றி நேராக நிற்பதா எல்லா சுத்தியலும் நம்மளை அடிக்குது. மக்களின் இதய ஆழம் வரை நாம் இறங்குவோமே ஒழிய ஒருபோதும் வளைய மாட்டோம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள. ஆந்திர அளவு என்ன சொல்லுவ? நாங்க தேவர் எப்படி சொல்லுவ? நாடார் எப்படி சொல்லுவ? போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ? அவன் போன உடனே சொல்லுவான் நீ தமிழன். கேரளாவுக்கு போய் போன உடனே தமிழன் சொல்லுவான். அதான் அடையாளம். இந்தியாவுக்குள்ள உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் தமிழன். எவன் ஒருவன் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்றானா அவன் தான் ஆக சரியில்லை. சரியில்லை இல்ல நீ சரியாரு. அவன் வேலை செய்யல நீ செய்யி. அவன் வேலை செய்யலைன்னு சொல்றதுதான் உன் வேலையா? அது எப்படா உங்களால முடியுது? கண் முன்னே தன் இனத்தை கொண்டவனை தலைவனாக கொண்டாட ஈன ரத்தம் ஓடுறாடா உங்களுக்கு. ஈன ரத்தம் எப்படி முடியுது? சொந்த ரத்தம் தாய் தந்தை செத்து கிடக்கிறத உங்களுக்கு எப்படா சாப்பாடை வச்சு சாப்பிட முடியும்? என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அளித்த பதவிகளே, உங்களை ஒழிக்காம நாங்க ஓய்வு நினைக்கிறேன். அது எப்படா உங்களால முடியுது? கண் முன்னே தன் இனத்தை கொண்டவனை தலைவனாக கொண்டாட ஈன ரத்தம் ஓடுறாடா உங்களுக்கு. ஈன ரத்தம் எப்படி முடியுது? சொந்த ரத்தம் தாய் தந்தை செத்து கிடக்கிறத உங்களுக்கு எப்படா சாப்பாடை வச்சு சாப்பிட முடியும்? என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அளித்த பதவிகளே, உங்களை ஒழிக்காம நாங்க ஓய்வு நினைக்கிறேன். தம்பிங்கிற படத்துல ஒரு காட்சி எடுத்திருந்தேன். தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்துக் கொண்டார். விஷத்தில் கலப்படம். இவன் நம்மால இங்கிலீஷ் பேசிட்டாவே அறிவு நினைக்கிறானே. இங்கிலீஷ் இஸ் a language, not a knowledge. நீ அதை புரிஞ்சுக்க.
கட்சி மேடையிலே ஏறிட்டேன். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக இந்த 3 கட்சி மேடையில தவிர எல்லா கட்சி மேடையிலையும் ஏறி பேசியிருக்கேன். என் மொழியை காப்பார்கள், என் இனத்தை காப்பார்கள். எல்லாரும் மக்களிலேயே கருணாநிதிக்கு போட்ட, ஜெயலலிதாவுக்கு போட்ட, ஓபிஎஸ் இபிஎஸ் கூட போட்ட, விஜயகாந்துக்கு தான் போட்டு பார்த்த. ஒரு தடவை தான் உங்க பிள்ளைகளுக்கு போட்டு. காந்தி அவர்களுடைய மரணத்தை பற்றி நான் பேசினதுக்கு ஆடேப்பா ராஜீவ் காந்தியுடைய பெரியமா மகன், சின்னம்மா மகன், நேரடி வாரிசுகள்லாம் கொந்தளிச்சிட்டான். அவருக்கு பொண்ணு கொடுத்தவர், பொண்ணு எடுத்தவர் கூட. உங்க மகன் அதிகாரத்தை கொடுங்க, அந்த மணலை அள்ளின குளிக்கிலே இவங்களை புதைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தீவிரவாதி ஏன் சத்தமா பேசுகிறார்? சத்தமா பேசுறதெல்லாம் தீவிரவாதமாட? நான் இவ்வளவு சத்தமா பேசினேன், சனியை உங்க காதுல விழலையடா. இவ்வளவு சத்தமா பேசிய உங்க காதுல விழலையே.